அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த 5 மாதங்கள் கர்த்தர் நம்மை கிருபையாய் நடத்தி இந்த புதிய மாதத்தை ஆண்டவர் காணும்படியான பாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்வோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்து கொண்டே இருக்கிறார். இதுவரை கர்த்தர் நடத்தி வந்தார். ஆண்டவர் இனிமேலும் நடத்துவார் என்ற நம்பிக்கையோடு நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? எவ்வளோ ஆச்சரியமாய் நம்மை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். எத்தனை பாடுகள், எத்தனை பிரச்சனைகள், எத்தனை போராட்டங்கள், அவைகளுக்கு மத்தியிலே ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆண்டவர் கிருபையாய் நடத்தினாரே. எல்லாரும் ஆண்டவர் நன்றி சொல்வோமா? ஹல்லேலூயா. நன்றியோடு நான் பாடிடுவே கர்த்தர் செய்த நன்மைகளை, கிருபையால் நடத்தினீரே நன்றி செலுத்திடுவே. கிருபையாய் நடத்தினீரே நன்றி செலுத்திடுவே. இம்மட்டும் நடத்தினவர் இனிமேலும் நடத்திடுவார். இம்மட்டும் நடத்தினவர் இனிமேலும் நடத்திடுவார். கண்மணி போல காத்த இரட்சகர் கரம் பற்றி நடத்திடுவார். கண்மணி போல காத்த இரட்சகர் கரம் பற்றி நடத்திடுவார். நன்றியோடு நான் பாடிடுவே கர்த்தர் செய்த நன்மைகளை, கிருபையால் நடத்தினீரே நன்றி செலுத்திடுவே. கிருபையால் நடத்தினீரே நன்றி செலுத்திடுவே. தடைகள் வந்த போதும் தாங்கியே நடத்தினீரே. தடைகள் வந்த போதும் தாங்கியே நடத்தினீரே. தடைகளை நொறுக்கி வழிகளை திறந்தி தேவனே உம்மை துதிப்பே. தடைகளை நொறுக்கி வழிகளை திறந்தி தேவனே உம்மை துதிப்பே. நன்றியோடு நான் பாடிடுவே கர்த்தர் செய்த நன்மைகளை, கிருபையால் நடத்தினீரே நன்றி செலுத்திடுவே. கிருபையால் நடத்தினீரே நன்றி செலுத்திடுவேன். நிறைய நெருக்கம், எப்பக்கத்திலும் நெருக்கம் தான். ஆனாலும் ஆண்டவர் நம்முடைய மடியாமல் பாதுகாத்து கொண்டாரே. வேதத்துல ஒரு வசனம் உண்டு, எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் நாங்கள் மடிந்து போகிறதில்லை. ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய ஆண்டவர் பெரிய காரியங்களை நமக்காக செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லலாமா? அந்த நெருக்கத்தையே அவர் பெருக்கமாய் மாற்றுகிற தேவன். எப்பக்கம் நெருக்கப்பட்டும் மடியாமல் காத்து கொண்டீ. எப்பக்கம் நெருக்கப்பட்டும் மடியாமல் காத்து கொண்டீ. நெருக்கத்தை பெருக்கமாய் மாற்றி நீரே தேவனே உம்மை துதிப்பே. நெருக்கத்தை பெருக்கமாய் மாற்றி நீரே தேவனே உம்மை துதிப்பே. நன்றியோடு நான் பாடிடுவே கர்த்தர் செய்த நன்மைகளை, கிருபையால் நடத்தினீரே நன்றி செலுத்திடுவே. கிருபையால் நடத்தினீரே நன்றி செலுத்திடுவே. நம்முடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் எத்தனையோ குறைவுகள் வந்தது. ஆனாலும் ஆண்டவர் நம்மை குறுகாமல் பாதுகாத்து கொண்டார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணலாமா? எத்தனை நேரங்கள்ல எவ்வளோ குறைவுகளோடு நாம் காணப்பட்டோமே. 5 மாதங்கள் நமக்கு வந்த குறைவுகள், எவ்வளோ குறைவுகள். ஆனாலும் ஆண்டவர் நம்மை குறுகாதபடி காத்து கொண்டார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா?
குறைவுகள் வந்த போதும் குறுகாமல் காத்து கொண்டீ. குறைவுகள் வந்த போதும் குறுகாமல் காத்து கொண்டீ. நன்மையும் கிருபையும் தொடர செய்தி தேவனே உம்மை துதிப்பேன். சொல்லுங்க எல்லாரும். நன்மையும் கிருபையும் தொடர செய்தி தேவனே உம்மை துதிப்பேன். நன்றியோடு நான் பாடிடுவேன் கர்த்தர் செய்த நன்மைகளை. கிருபையால் நடத்தினீரே நன்றி செலுத்திடுவே. கிருபையால் நடத்தினீரே நன்றி செலுத்திடுவே. ஹல்லேலூயா பலரி பதரா. கிருபையால் நடத்தினீரே நன்றி செலுத்திடுவே. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். வாயை திறந்து ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணலாமா? 5 மாதங்கள், இந்த வருடத்தின் 5 மாதங்கள் நம்மை ஆச்சரியமாய் நடத்தினார். நம்மை கண்ணின் மணியை போல பாதுகாத்தார். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ரிகபல தீரபல ரிபதரா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆண்டவரே உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. ஓரா கபா லபா தீபாலா. எத்தனை நன்மைகளை ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிறார். நாம் நினைத்து பார்த்திராத அதிசயங்களை ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. சந்தல தீபாலா ஹந்துரபல ரிகலபரபா. ஆண்டவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரிபா லகந்தரபல ரிகலபரபா. ஹல்லேலூயா. இந்த மாதத்துல ஆண்டவர் நமக்கு நம்முடைய வாழ்க்கை உயிர்ப்பிக்க விரும்புகிறார். ஆமென். அந்த ஆதியாகமத்துல பார்க்கும்போது யாக்கோபு, அவனுக்கு ஒரு செய்தி வந்தது, யோசேப்பு மரித்து போனான்னு சொல்லி. அந்த செய்தியை கேட்ட உடனே அவனுடைய உள்ள அவ்வளோ துக்கம், பல வருடங்களாக வேதனைகள். இது ஒரு நம்பிக்கை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அவனுக்கு உண்டானது. உள்ளத்திலே ஒரே உடைந்து போன சூழ்நிலை. வெளியே பார்க்கிறதற்கு அவன் உயிரோடு இருக்கிறான், ஆனா அவனுடைய ஆவி அப்படியே சோர்ந்து போய்விட்டது. ஆனா திடீர்னு ஒரு செய்தி வருது. அது ஒரு பெரிய வல்லமையான வாக்கு தத்தமாக மாறினது. ஆமேன். அந்த செத்து போனான் என்று நினைத்த அந்த யோசேப்பு உயிரோடு இருக்கிறான் என்ற செய்தி வந்தது. ஆனா யாக்கோபு அவர்களை நம்பல. ஆனா யோசேப்பு தன்னை ஏற்றி கொண்டு போகும்படி அனுப்பின வண்டிகளை கண்டபோது அந்த யாக்கோபுடைய ஆவி உயிர்த்தது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த மாதத்துல கர்த்தர் நம்மை உயிர்ப்பிக்க விரும்புகிறார். இன்றைக்கு அநேகர் உயிரோடு இருந்தாலும் மனதளவிலே செத்து போனவங்களா இருக்கலாம். சிலருக்கு ஜபாவி செத்து போயிருக்கிறது, சிலருக்கு சந்தோஷம் செத்து போயிருக்குது, சிலருக்கு நம்பிக்கை செத்து போயிருக்குது. வெளியே நல்ல சந்தோஷமா இருக்கிறீங்க, ஆனா உள்ள அப்படியே உடைந்து இருக்குது. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், செத்து போன உங்களுடைய ஆவியை நான் மீண்டும் உயிர்ப்பிக்க போகிறேன். ஹல்லேலூயா. ஊரா கபா தீபால சந்தரபா லிமஹந்தரபல ரிகலபரபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாக்கோபின் வாழ்க்கையிலே ஒரு நாள் அந்த இருள் வந்துச்சு, ஆனா அது யோசேப்பு இல்லைன்னு அழுத துக்கம் பல வருஷங்கள். ஆனாலும் ஆண்டவர் அவருடைய ஆவியை உயிர்ப்பித்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் அமைதியா இருக்கல, ஆண்டவர் அமைதியா இருக்கல. இன்றைக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களுடைய ஆவியை உயிர்ப்பிக்க போகிறார். சோர்ந்து போன உங்களுடைய ஆவியை உயிர்ப்பிக்க போகிறார். ஹல்லேலூயா. ரிகபல திரபல ரிபதர சந்தரபல ரிகலபரபா. ஆண்டவர் தம்முடைய ஆவியை இன்றைக்கு நமக்குள்ளே அனுப்பி நம்முடைய வாழ்க்கையில ஒரு உயிர்ப்பிப்பை கட்டளையிட போகிறார். ஆபகுக் சொல்லும் போது கூட, வருஷங்களின் நடுவிலே உடைய கிரியை உயிர்ப்பியும் ஆண்டவரே, உடைய கிரியை உயிர்ப்பியும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வருஷத்தின் நடுவிலே ஹல்லேலூயா ரிபா லகன்
லகந்தரபா. ஆண்டவர் ஒரு அடையாளத்தை உங்களுக்காக அனுப்ப போகிறார். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில சில காரியங்கள் செத்து போனது போல இருக்கும். ஆனா திடீரென்று நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு போன் கால் வரும். இது முடியாது அப்படின்னு நினைத்த கதவுகள் திடீர்னு திறக்கப்படும். திடீர்னு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஃபைனான்ஸ் ஹெல்ப் வரும். இது ஒரு டிவைன் ஹெல்ப். ஆமென், ஹalleluya. இப்படிப்பட்ட காரியங்களை செய்து உங்களுடைய நம்பிக்கை மீண்டும் உயிர் பெறச் செய்ய விரும்புகிறார். எத்தனை பேர் நீங்க விரும்புறீங்க இந்த மாதத்தின் முதல் நாளிலே? ஹalleluya. எல்லாரும் ஹalleluya. ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே எங்களை உயிர்ப்பிங்கப்பா. எல்லாரும் கேளுங்களேன், எல்லாரும் கேளுங்க. ஹalleluya. ரீமா லகந்தரபல ரீகலபரபா. நான் உயிர் அடையணும்பா, நான் உயிர்ப்பிக்கப்படணும்ப்பா. ஹalleluya. ஒரு காலத்துல இருந்த அக்கினி எனக்குள்ள இல்ல ஆண்டவரே. ஆண்டவரே, ஒரு காலத்துல இருந்த அந்த ஜெப வாழ்க்கை இன்னைக்கு இல்ல ஆண்டவரே. என்ன உயிர்ப்பிங்க ஆண்டவரே. ஹalleluya. உங்க ஆவிய அனுப்புங்க, என்ன உயிரடைய செய்யுங்க. உங்க ஆவிய அனுப்புங்க, என்ன உயிரடைய செய்யுங்க. உலர்ந்த எலும்புகள் இந்த நாளில் உயிரடைய வேண்டுமே. உலர்ந்த எலும்புகள் இந்த நாளில் உயிரடைய வேண்டுமே. கைகளை உயர்த்தி உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே. உந்தன் உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே. எத்தனையோ நேரங்கள்ல அப்படியே கவலையோடு உயிர்ப்பிக்கப்படாம சோர்ந்து போய் இருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் இன்றைக்கு ஆண்டவரை பார்த்து கேளுங்க. ஆண்டவரே, என் கவலையின் கட்டுகள் எல்லாம் உடையட்டும்பா சொல்லலாம். ஆண்டவரை பார்த்து இந்த மாதத்தின் முதல் நாள்ல ஆண்டவர்கிட்ட நீங்க கேட்கும் போது நிச்சயமாய் உங்களுடைய ஆவியை உயிர்ப்பிக்க பண்ணுவார். ஹalleluya. கவலையின் கட்டுகள் உடையட்டுமே, சந்தோஷத்தாலே நிரப்பிடுமே. கவலையின் கட்டுகள் உடையட்டுமே, சந்தோஷத்தாலே நிரப்பிடுமே. என் இரவுகள் எல்லாம் துதி நேரமாய் உயிரடைய வேண்டுமே. என் இரவுகள் எல்லாம் துதி நேரமாய் உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே. உந்தன் உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே. உந்தன் உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே. ஹalleluya. மலரிபதரா ஹேமர சந்தர பல ரிகலபா. ஆண்டவரே, இந்த மாதம் ஆண்டவரே மரித்து போன எல்லாம் உயிர்ப்பிக்கப்படும் மாதமாய் எங்களுக்கு நீர் கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பாவை துதிக்கிறோம் தகப்பனே. யாக்கோபின் ஆவியை உயிர்ப்பித்த அதே தேவன் இன்றைக்கு எங்களுடைய ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். எல்லாரும் கைகளை உயர்த்தி ஒரு விசை கேட்கலாமா? உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே. உந்தன் உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே. உந்தன் உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே. ஹalleluya. ஆண்டவரே, உம்முடைய ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஒரு புதிய அக்கினியை ஊற்றுவீராக, ஒரு புதிய நம்பிக்கை கொடுப்பீராக. இன்று முதல் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய கண்கள் அவர்களுடைய சூழ்நிலையை பார்க்காமல் நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை பார்க்கட்டும் ஐயா. ஆண்டவரே, மூடப்பட்ட கதவுகள் எல்லாம் திறக்கப்படட்டும். காத்திருந்த சோர்ந்து போன இதயங்கள் உயிர்ப்பிக்கப்படட்டும் அப்பா. ஆண்டவரே, நீர் பெரிய காரியங்களை செய்வீராக. ஒரு விசை கைகளை உயர்த்தி கேளுங்க. உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே,
உயிரடைய வேண்டுமே, உந்தன் உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே. ஆண்டவரே, உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில செத்து போன காரியங்களில் இந்த மாதம் உயிர் வரட்டும் அப்பா, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.